நம்ம வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், ஒரு சிறப்பான நாள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப்பை திரும்பி பார்ப்போம். ஆனால் டுடே லைஃப்ங்கிற படத்துக்கு அந்த பூஜைக்கு நம்மளாம் வந்தோம். நம்ம மற்ற படம் மாதிரி இல்லாமல், மற்ற ஒரு நிகழ்ச்சி மாதிரி இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நம்மளை மெய் மறக்க செஞ்சுது. எப்படின்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக அந்த நடந்த விஷயங்கள், இந்த கதைகள்லாம் கேட்கும்போது இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் சாத்தியமானு சொல்லி நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே நெடுஞ்செழியன் சார் முத்துக்குமார் இதான் கதை, இப்படி தான் பண்ண போகிறோம், எதுவாக இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாப்புல. அப்போ நான் உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? நான் இல்லை நீ கண்டிப்பாக உண்மையை சொல்லுங்க அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் சார், அதுக்காகவே உங்களை நான் பாராட்டுறேன் சார்னு சொன்னேன். கை தட்டலாமே. அப்போது மற்றவங்க இவர் கற்பனையை விற்பனை பண்ணுறதுக்காக வரல. நம்ம இந்த சமூகத்தில் சொல்லுவாங்களே, பிறக்கும் பொழுது தாலாட்டு, இறக்கும் பொழுது நீராட்டு, ஆனால் இடையிலே கிடைக்க வேண்டும் பாராட்டுங்கிற மாதிரி மக்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான விஷயத்த, இன்றைக்கி அன்றாட நடக்கிற விஷயத்த ஒரு அழகாக கதையாக செதுக்கி வச்சிருக்கிறாரு. நிச்சயமாக இந்த படம் 100 நாள் ஓடுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம், இது உறுதி வெற்றி. அது மாதிரி நம்ம மியூசிக் டைரக்டரை பற்றி சொன்னாங்க. அவர் கம்போஸ் பண்ணதை சார் அப்போ எனக்கு லைவாக எனக்கு வீடியோ அனுப்பிச்சார். எனக்குள்ள ஒரு கற்பனைக்கு இருந்துச்சு, நம்ம இப்படிலாம் ஒரு பாட்டு எழுத முடியுமா, இப்படிலாம் ஒரு நடக்குமான்னு நிறைய கற்பனைகள் மனசுக்குள்ளே இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் சில வரிகள்லாம் நிற்கிறதே இல்லை, ஏதோ சவுண்டு சத்தம் கேட்குறத தவிர வரிகள் அப்படியே தனியாக பொறிச்சு எடுத்துருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகாக அற்புதமாக பண்ணி, ரொம்ப அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். உண்மையிலே நான் ரொம்ப மனசார நான் பாராட்டுறேன். அந்த பாடெல்லாம் நிறைய படங்கள் பார்க்குறோம், அந்த படத்தில் 2 வரிகள் தான் எல்லா படத்தில் நமக்கு தெரியும். இந்த படத்தில் இந்த படத்தில் 2 வரிகள் தான், ஆனால் அந்த முழு வரிகளும் நிற்கிற மாதிரி அழகாக அற்புதமாக கம்போஸ் பண்ணவங்களுக்கு இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் என்னென்னா, நெடுஞ்செழியன் சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சாரோ, என்ன கற்பனை பண்ணி வச்சாரோ, அந்த கற்பனை எல்லாமே ஒன்று சேர்த்து அழகாக ஒரு மாலையாக கோர்த்து வச்சுருக்கிறாரு. அந்த மாலையாக கோர்க்கும் பொழுது அதுக்கெல்லாம் நாங்கள் பூவாகவும் நாராகவும் கூட நிற்போம். இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு எங்களால் என்ன முடியுமோ 100% எங்களோட உழைப்பையும், எங்களோட திறமைகளையும், எங்களுடைய நடிப்பையும் உங்கள்கிட்ட கொட்டி திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக சொல்லிட்டு உங்கள் பேரும் புகழும் உங்கள்கிட்ட நாங்கள் வாங்குவோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் ராஜ்குமார். இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணுறேன். இந்த படம் சார்கிட்ட நான் ஆடிஷன் கலந்துக்கும் போது சாரை பார்த்துட்டு திடீர்னு பார்த்தோன்னே நீ தான் ஹீரோ பண்ணணும் அப்படின்ட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. சார் பெரிய பெரிய ஹீரோலாம் இருக்காங்க, நீங்கள் எதிர்த்த உடனே நான் சும்மா ஏதோ ஒரு சார்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணலான்னு தான் வந்தேன். ஆனால் சார் உடனே நீங்கள் நீ ஹீரோவை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன. அப்படி சார் நான் எப்படி சார் ஹீரோவை பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சார் சொன்னார், நீ ஹீரோ இல்லைப்பா, இந்த கதை தான் ஹீரோ, கதையை முதல்ல கேளு அப்படின்னாரு. அப்புறம் கதையை கேட்டேன். கதையை கேட்டதில் இந்த சின்ன வயசுலேருந்து, நம்ம சின்ன வயசில் 5 வயசு பையன்லேருந்து 90 வயசானவங்க வரைக்கும் இந்த கதையை எழுதி வச்சிருக்காரு. அப்படியே ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஜனலாக கொண்டு போய் சேர்த்திருக்காரு. நீங்கள் படம் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் படம் முடிச்ச வாட்டி நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது 100% ஹிட்டு தான் இந்த படம். இதை மாதிரி இன்னொரு மீட்டிங் நீங்கள் எல்லாருமே வருவீங்க, நாங்கள் அங்கே சந்திக்கிறோம். நன்றி. பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கதையும் அமைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, இந்த கதை மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை, எல்லாரும் பார்க்கப்பட வேண்டிய படம் இது. இன்னொன்று, சாரை பார்த்தோன்னே உடனே கதை சொன்னார். எனக்கு உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது, வித்தியாசமாக இருந்துச்சு. எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கோம், இது மட்டும் எனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரேன்னு சொல்லிட்டு உடனே சரிங்க சார், ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நெடுஞ்செழியன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு 10 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். சார் பார்த்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த டுடே லைஃபு படம் எப்படி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லைஃப்பை கொடுக்கும். லைஃப்னா அதில் ஒரு கதை அந்த மாதிரி இருக்குது, ஒவ்வொருத்தரும் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி எனக்கும் இந்த படத்தில் ஒரு லைஃப் கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதில் கதையின் நாயகனுக்கு ஒரு பேராக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு இது முதல் படம். இந்த மீடியாவில் வர்றதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சார் கூப்பிட்டு எனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக எனக்கு கொடுத்துருக்காங்க. டுடே லைஃப் எனக்கு லைஃப் கொடுக்கும், எல்லாருக்கும் லைஃப் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 100% வெற்றி படமாக அமைகிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டைரக்டர் சார் ஒரு 4 வருஷமாக அவருடைய மனசில் இருக்கிற விஷயங்கள் நிறைய 4 வருஷமாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. நிறைய இடத்துல நாங்கள் கதை சொன்னோம், எல்லாம் அவங்க இந்த கமர்ஷியல் விஷயங்களே எதிர்பார்த்தாங்க. பட்டு இப்போ சாருடைய கதை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யதார்த்தமாக ஒரு வில்லேஜில்
ஒரு யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து படமாக்கணும். அது தட் இஸ் அவர் பார்த்தீங்கன்னா மறைந்த டைரக்டர் மகேந்திரன் ஐயாருடைய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த பாணியில் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரே மைண்ட் செட் அவர். இப்போ நிறைய இடத்துல கதை சொல்லும்போது எல்லாம் கமர்ஷியல் ஆகணும் நிறைய சொன்னாங்க. பட் அது வந்து ஒரு இடத்துல கூட அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. நோ நோ நோ, எனக்கு வந்து யதார்த்தம் தான் வேணும். மகேந்திர சார் அந்த மாடல் தான் படம் பண்ணணுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டார். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி அவர் ரெடி பண்ணிட்டாரு. ஸோ இப்போ ஒரு 3 month பேக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதே பாணி எனக்கு ஒரு அவருடைய குருநாதர் பாணியிலே படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணதுக்கு இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இசை வந்து உயிரோட்டமாக நமக்கு தேவைப்படுது. அந்த இசைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த மாடலில் அதுக்குள்ளே அவர் விரும்பவே இல்லை. எனக்கு இப்போ அந்த இளையராஜா ஸ்டைல் வேணும், 80s ஸ்டைலில் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக நின்றுட்டார். ஸோ அந்த வகையில் நாங்கள் தேடும்போது இசையமைப்பாளர் ஐயா ரகு சாருடைய கான்டாக்ட் நமக்கு கிடச்சிது. ஸோ அவருடைய ஹிஸ்ட்ரி நாங்கள் எடுத்து பார்த்தோம். ஸோ ரொம்ப இப்போ பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அந்த விஷயம் அப்படியே அவர்கிட்ட இருந்ததுனால உடனே போனோம், ஒரே நாளில் பேசணும், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணோம். அன்றைக்கே வந்து சில கம்போசிங்லாம் பண்ணி காமிச்சார். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி சார் டைரக்டர் வந்து இளையராஜா ஸ்டைலில் 80s மாடலில் மகேந்திரன் சாருடைய மாடலில் எல்லாம் பொருந்தி வரணும்னு எதிர்பார்த்த அத்தனை விஷயமும் எங்களுக்கு இந்த டீம் மூலிமா எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அதுக்கு வந்து சார் அவர்களுக்கு மனப்பூர்வமாக இந்த மீடியா சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.